அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி மாதத்தின் 2வது நாள். நேற்று சுவாமி நாதமுனிகள் பற்றி அறிந்தோம். அவர் நித்தியம் காலையில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சேவிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்துள்ளார். அதன்படி நாம் இன்று 2ஆம் பாசுரத்தை எல்லோரும் சேர்ந்து அனுசந்திக்கலாம். நீளாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ரஜநிகலிதம் யாபலாத்கிருத்ய புக்தே கோதாதஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னே விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். உலகத்து மானிடர்களே, நமது பாவை நோன்புக்காக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய கடமைகளை கேளுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்திரை புரியும் பரந்தாமனது திருவடிகளை துதிப்போம். நெய்யையும் பாலையும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. சூரியன் உதிக்கும் முன் குளிக்க வேண்டும். கண்களுக்கு அழகூட்டும் மையையும் கூந்தலுக்கு மனம் சேர்க்கும் மலரையும் விலக்க வேண்டும். செய்யத்தகாத தீய செயல்களை செய்யக்கூடாது. யாரை பற்றியும் யாரிடமும் கோள் சொல்லக்கூடாது. யோகியருக்கு, அதாவது முனிவர்களுக்கு அவர் இருப்பிடம் சென்று நாம் போய் அவருக்கு தர்மம் செய்ய வேண்டும். ஆனால் வீட்டில் வந்து யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இயம்பாமல் என்ற அளவு நாம் பிச்சையிட வேண்டும். இதையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்து நாம் கடை தேறுவோம் என்கிறார் ஆண்டாள். இதில் நெய்யையும் பாலையும் சேர்த்து கொள்ளக்கூடாது, செய்யத்தகாத தீயல்களை செய்யக்கூடாது, கடைப்பிடிக்க வேண்டிய கடமைகளெல்லாம் கேளுங்கள் என்றெல்லாம் ஆண்டாள் சொல்லுகிறார். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. நாம் யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல முடியும்? ஒன்று, நம் வீட்டில் உள்ள பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிடில் ஒரு குருவியோ ஆச்சாரியனையோ அண்டி இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நாம் ஸ்ரீமன் நாதமுனியின் சீடர்களான உய்யக்கொண்டார் அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அவருடைய இயல்பெயர் புண்டரீகாட்சன் என்பதாகும். இவர் கலி 3927 பராபவ வருடம், அதாவது கிபி 825 சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் அருகிலுள்ள திருவள்ளரை என்னும் திவ்ய தேசத்தில் அவதரித்தார். உரிய காலத்தில் ஆண்டாள் என்ற நங்கையை மணந்து 2 பெண்களுக்கு திருத்தகப்பனார் ஆனார். இவர் ஸ்ரீமன் நாதமுனிகளின் 10 சீடர்களில் முதல்வராக இருக்கிறார். திவ்ய பிரபந்தங்களை நாதமுனிகளிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு உலகோர் அறிய அந்த திவ்ய பிரபந்தங்களை பரப்பினார். இவருக்கு மணக்கால் நம்பி போன்று 6 சீடர்கள் இருந்தனர். மணக்கால் நம்பி சகல காரியங்களையும் செய்து கொண்டு இருந்தார். உய்யக்கொண்டாருடைய தேவிமார் ஆண்டாள் திருநாட்டுக்கு எழுந்தருளிய பின் திருமாளிகையின் கைங்கரியமெல்லாம் மணக்கால் நம்பியை பார்த்து செய்து கொண்டு வந்தாராம். உய்யக்கொண்டாருக்கு யோக சாஸ்திரத்தை கற்கச் சொல்லி ஸ்ரீமன் நாதமுனிகள் சொல்லுகிறார். அதற்கு அவர், ஐயனே, பிணம் கிடக்க மனம் புரளாமோ என்று பதிலளிக்கிறார். அதாவது, உலகம் எல்லா இறை உண்மையும் உணராது நடைப்பிணம் போல் கிடக்கிறது. அடியேன் மட்டும் தன்னுடைய நன்மைக்காக யோக சாஸ்திரம் பயிலுவது தர்மமாகாது என்று சொல்கிறார். நாதமுனிகளும் உடனே உய்யக்கொண்டாருக்கு உலகம் உய்ய, அதனால்தான் உய்யக்கொண்டார் என்ற திருநாமமே அவருக்கு வந்தது. உலகம் உய்வதற்காக வைணவ சாஸ்திரங்களை எங்கும் பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி அருளினார். அவ்வாறே உய்யக்கொண்டாரும் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்.
மணக்கால் நம்பி ஆச்சாரியன உய்யக்கொண்டார்களுக்கு கைங்கரியம் நிறையாக செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் உய்யக்கொண்டாருடைய பெண்கள் ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு வரும் வழியில் நடுவில் ஒரு வாய்க்கால் போகும். அந்த வாய்க்காலை தாண்டி கொண்டுதான் இவர்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும். அந்த வாய்க்கால் ஆனது சேராக இருந்ததாம். எவ்வாறு சேற்றில் காலை வைத்து கொண்டு வருவது? அதற்காக இவர் என்ன பண்ணினார்? மணக்கால் நம்பி தான் படுத்துக்கொண்டு தன் முடியில் மேல் அந்த இரு பெண்களையும் காலை வைத்து தாண்ட சொன்னாராம். அவர்களும் அப்படியே செய்து போனார்கள். இதை கேள்விப்பட்ட உய்யக்கொண்டார் தன்னுடைய சிஷ்யனான மணக்கால் நம்பியை பார்த்து, இவ்வாறெல்லாம் நீ செய்யலாமா என்று கேட்டாராம். அதற்கு அவர் பதில் சொன்னாராம், இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்வது போல் ஆகும், அது நான் செய்த பாக்கியம் என்றாராம். ஸோ ஆச்சாரிய கைங்கரியம் என்பது மிகவும் முக்கியமானது, பெருமை வாய்ந்தது, உசத்தியானது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த இந்த உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியினுடைய வாழ்க்கை முறையினில். சில நாட்கள் கழித்து அவர் திருமேனி தழுவுற்றுதான். உடனே மணக்கால் நம்பியை கூப்பிட்டு அவரிடம் நாதமுனிகள் கொடுத்த பவிஷ்யதாச்சாரியர்னு ஆச்சாரியர் அந்த ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை மணக்கால நம்பியிடம் கொடுத்துவிட்டு அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். அந்த மணக்கால் நம்பியிடம் இதை கொடுத்துவிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், ஸ்ரீமன் நாதமுனிகளால் கொடுக்கப்பட்டது இது ஈஸ்வர முனிகளுக்கு, அதாவது நாதமுனிகளுடைய திருக்குமாரர் ஸ்ரீ ஈஸ்வரமுனிகள், அவருக்கு ஒரு புதல்வர் உண்டாகப் போகிறார். அவருக்கு யமுனை துறைவன் என்ற திருநாமமிட்டு ஆழ்வார்களுடைய அருளி செயல்களையும் தர்ஷன சாஸ்திரங்களையும் அறிவித்து இந்த விக்கிரகத்தை அவருக்கு தஞ்சமாக காட்டி கொடுத்து அவர் மூலம் நம் தரிசனத்தை வளர்க்கும்படி செய்வீர் என தெரிவித்தாராம் உய்யக்கொண்டார். அதன்படியே மணக்கால் நம்பியும் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ தியானித்து கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தொழிவிட்டார் உய்யக்கொண்டார். அவருடைய வாழி திருநாமம் வாழ வெய்யோன் தனிவென்ற வடிவழகன் வாழியே, மால் மணக்கால் நம்பி தொழு மலர்பதத்தோன் வாழியே, சீலமிகு நாதமுனி சீர் உரைப்போன் வாழியே, சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழியே, நாலிரண்டும் ஐயைந்தும் நமக்குரைத்தோன் வாழியே, நாள் எட்டினுட்பொருளை நடத்தினான் வாழியே, மாலரங்க மணவாளர் வளமுரைப்போன் வாழியே, வையம் உய்யக் கொண்டவர் தாழ் வையகத்தில் வாழியே, வையம் உய்யக் கொண்டவர் தாழ் வையகத்தில் வாழியே. ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஏ திருவிலே சரணம், ஆச்சாரிய திருவிலே சரணம். அடியேன் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாளைக்கு மற்றொரு ஆச்சாரியரை வரலாறையும் அவருடைய பெருமைகளையும் நாம் பார்க்கலாம் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன்.